இந்த உண்மை தெரியாமல் தான் நிறைய பேர் கருவேப்பிலையை மதிக்கிறதே கிடையாது. தவறாமல் இந்த கருவேப்பிலையை நாம் கட்டாயமாக உணவில் சேர்க்கணும். வெறும் வாசனைக்காக தான் உணவில் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது தவறு. முடி நல்லா கருகருன்னு வளரணும், அதுக்காக கருவேப்பிலையை உணவில் சேர்த்துக்கணும்னு நினச்ச நிறைய பேருக்கு என்னென்ன நன்மைகள் இதில் இருக்குங்கிறது தெரியாமல் இருக்கலாம். இதில் கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபைபர், கால்சியம், பாஸ்பரஸ், அயர்ன் இதெல்லாம் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வைட்டமின் ஏ, பி, சி, இ எல்லாம் இருக்குது. கருவேப்பிலையில் இருக்கிற கார்பசோல் ஆல்கலைட்ஸ் நம்ம உடலில் இருக்கிற கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ண உதவுது. கருவேப்பிலையில் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படக்கூடிய பண்புகள் இருக்குது. முக்கியமாக மார்பக புற்றுநோய்க்கு எதிராக போராடக்கூடியது. உடலில் இன்சுலின் உற்பத்தியை சரி செய்யக்கூடியது இந்த கருவேப்பிலை. கருவேப்பிலையை சாப்பிடாமல் தட்டில் ஓரங்கட்டுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கருவேப்பிலை பொடி செஞ்சு சாப்பிடுங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் நல்ல லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு வறுத்துக்குங்க. கருவேப்பிலையில் லைட்டாக கசப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் நீங்கள் நிலக்கடலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பு டேஸ்ட்டும் இருக்காது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பத்து டு 15 பழு பூண்டு சேர்த்துக்குங்க. டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆல்ரெடி காய வச்சிருந்த கருவேப்பிலையை நீங்கள் ஒரு 2 to 3 மினிட்ஸ் சாட் பண்ணிங்கன்னா போதும். அப்படி இல்லைன்னா லைட்டாக கையில் வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், லைட் கிறிஸ்பியாக வரந்தனி நீங்கள் அதை சாட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு 2-3 கருவேப்பிலை எடுத்து பார்த்து அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சாவே போதும். அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஒரு 5 to 6 வரமிளகாயை எடுத்து சாட் பண்ணிக்கிங்க. அது கூடயே பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாட் பண்ணி இறக்கி வச்சிங்கன்னா நம்ம பொடியை வந்து ரெடி பண்ணிடலாம். கருவேப்பிலையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்காக நம்ம டெய்லியும் அதை சட்னி செஞ்சு சாப்பிட முடியாது. அதனால் இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கருவேப்பிலை பொடி தோசை, இல்லைன்னா பொடி இட்லி, இல்லைன்னா ரைஸில் வந்து நல்லெண்ணெய், நெய் சேர்ந்து குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு.